ஓகே, ஸோ இந்த விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஹை சிபியூ யூட்டிலைசேஷன். இதுக்கு முன்னாடி ஹை மெமரி யூட்டிலைசேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ESXi ஹோஸ்டோட ஹை மெமரி யூட்டிலைசேஷன் ஆயிருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் ESXi ஹோஸ்ட் ஹை சிபியூ, ஸோ சேம் ஒரு மெமரிக்கு நம்ம என்ன பண்ணமோ பை த சேம் வே நம்ம வந்து சிபியூக்கு வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். சிபியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மெமரியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். பட் சிபியூ கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா சிபியூ வந்து இங்கே மெகாஹெர்ட்ஸில் தான் இருக்கும். மெமரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 1 TB மெமரி இங்கே 1 TB கெப்பாசிட்டி காமிக்கும். ஆனால் சிபியூ பொறுத்த வரைக்கும் அப்படி காமிக்காது. மெகாஹெர்ட்ஸில் இல்லை கிகாஹெர்ட்ஸில் காமிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். கிகாஹெர்ட்ஸ் எப்படி நமக்கு வருது, லாஜிக்கல் ப்ராசஸர்னா என்ன, எப்படி நம்ம அந்த லாஜிக்கல் ப்ராசஸர் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ கோர்ஸ் இருக்கோ அந்த கோரில் வந்து ஹைப்பர் த்ரெட் எனேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது 2ஆக வரும். அப்போ 32 கோர்ஸ் என் சிபியூ இருக்குன்னா எனக்கு 64 லாஜிக்கல் ப்ராசஸர் வரும். ஹைப்பர் த்ரெட் போகிறப்ப 64 லாஜிக்கல் ப்ராசஸர் வரும். இதே இது 2 ப்ராசஸராக இருந்துச்சுன்னா 64 + 64 128 லாஜிக்கல் ப்ராசஸர் வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ESXiல என்ன மெகாஹெர்ட்ஸ், இப்போ இதுலேயே வந்து ப்ராசஸரில் போட்டிருப்போம். நம்ம இதில் லேப்னா சரியாக தெரியல, ப்ரொடக்ஷனில் இங்கே தெரியும் 2.4 MHz 2.5 MHz அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டோட்டல் வேல்யூ வந்துடும், எவ்வளோ கிகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். இப்போ இதுலேருந்து சிபியூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். சிபியூ யூட்டிலைசேஷனுக்கு வந்துட்டு சேம் இதில் என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டியில் இருந்து 80% வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். 20% த்ரெஷ்ஹோல்ட் வச்சுக்கணும். அதே மாதிரி 80% தாண்டிச்சுன்னா கிரிட்டிக்கல் அலர்ட் நமக்கு வரும்னா அது அதுவாக வராது, நம்ம செட் பண்ணணும். இது எல்லாமே செட் பண்ணணும் சொல்ல மறந்துடுறேன். நீங்கள் மானிட்டரிங் டீம்கிட்ட சொல்லி இதெல்லாம் செட் பண்ணணும் முதலே. 80% தாண்டா அலர்ட் வரணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் அதே மாதிரி 90% தாண்டா கிரிட்டிக்கல் அலர்ட் வரும். இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணதுக்கப்புறம் we will receive the mail as well as we will receive the service on tickets. இன்சூரன்ஸ் சொல்லுவோம் நம்ம. அந்த இன்சூரன்ஸ் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு ESXi பொறுத்த வரைக்கும் 2 CPU இருக்கும். CPU1 CPU2 ப்ராசர் 1 ப்ராசர் 2 2 இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே ஹைப்பர் த்ரெட் எனேபிள் ஆயிருச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 32 கோர் இருக்குது, இதில் ஒரு 32 கோர் இருக்குது. அப்படின்னா ஹைப்பர் த்ரெட் எனேபிளாக இருந்தால் எனக்கு இங்கே ஒரு 64 கிடைக்கும், இங்கே ஒரு 64 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் சேர்க்குறப்ப எனக்கு 128 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும், அதாவது VCPன்னு சொல்லுவோம். 128 VCP கிடைக்கும். அது மூலமாக நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 128ல் யூ ஹேவ் டு ரிசர்வ் 80%, 20% ரிசர்வ் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ ரிசர்வ் பண்ணி எனக்கு ஸ்டில் எனக்கு வந்து அலர்ட் வருது அப்படின்னா என்னென்ன ஆக்சஸ் எடுக்கணும். சேம் நீங்கள் மெமரிக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதை அப்படியே சிபிக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். லைக் சேம் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு எந்தெந்த VM வந்து ப்ரொவிஷனாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். கிளஸ்டர் போயிட்டு VMs போனீங்கன்னா இதில் என்னென்ன VMs இருக்குது, இதோட மேனேஜ் காலம் போயிட்டோம்னா இதோட CPU எவ்வளவு, மெமரி எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவல் CPU மெமரி சைஸ் எவ்வளவு, ஆக்சுவல் CPU சைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அது ஆக்சுவலாக எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதில் ஓவர் பொசிஷனிங் ஆயிருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஓவர் பொசிஷனிங் ஆன VM-ஐ CPU டவுன் சைஸ் பண்ணணும். எப்படி மெமரி நம்ம டவுன் சைஸ் பண்ணமோ, டவுன் சைஸ் மீன்ஸ் இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் வந்து உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு 8 CPU கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட CPUவோட ரிப்போர்ட் பாருங்க, லாஸ்ட் 1 மந்த்தா இல்லை லாஸ்ட் 1 இயரா அது எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுதுன்னு பாருங்க. ரொம்ப கம்மியாக யூட்டிலைஸ் பண்ணுதுன்னா நீங்கள் 8 CPU-லேருந்து அதை ஒரு 4 CPU-வா அல்லது 6 CPU-வா வந்து டவுன் சைஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து டவுன் டைம் வேணும். டவுன் சைஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் பண்ணுறது, CPU ரெடியூஸ் பண்ணுறது. நீங்கள் அந்த VM வந்து ஷட் டவுன் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக டவுன் டைம் வேணும். டவுன் டைம் இல்லாத பண்ண முடியாது. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. அந்த அப்ளிகேஷன் டீம், டேட்டாபேஸ் டீமோ எந்த டீமோ ஓகே, அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ண சொல்லணும். எந்த அப்ளிகேஷன் அதிகமாக CPU டிமாண்ட் பண்ணுது,
அப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா, அந்த அப்ளிகேஷன் அவுடேட்டடாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கா, அதுல எதுவும் பக்ஸ் இருக்கா, அந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணணுமான்னு சொல்லி நீங்கள் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு கேட்கணும். அதே மாதிரி சர்வர் ப்ராப்பராக ரீபூட் ஆயிருக்கா, பீரியாடிக்கா, லைக் அப்டைம் வந்து ப்ராப்பராக இருக்கா. ஒரு சர்வர் வந்து கரெக்டாக 2 மாதத்துக்கு ரீபூட் பண்ணி ஆகணும், அல்லது 3 மாதம், மேக்ஸிமம் 3 மாதம் தான். விண்டோஸ் சர்வர் பொறுத்தவரைக்கும் 3 மாதத்துக்கு மேலே ரீபூட் பண்ணாமல் வச்சுக்கவே கூடாது, கண்டிப்பாக ரீபூட் பண்ணணும். ஸோ செக் பண்ணிக்கலாம். பேட்ச் அப்டேட் மந்த்லி ஒன்ஸ் பேட்ச் அப்டேட் பண்ணணும், 6 மாதத்துக்கு VM டூல் அப்டேட் பண்ணணும், பீரியாடிக்கலாக அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணணும். இதெல்லாமே பண்ணோம் அப்படின்னா ஓரளவு அதோட யூட்டிலைசேஷன் அந்த சர்வர் லெவலில் யூட்டிலைசேஷனை கம்மி பண்ணலாம். ஸ்டில் அது இன்னும் டிமாண்ட் பண்ணுது, இதெல்லாம் பண்ணி டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு வேற வழியே இல்லை, சிபியூவை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அந்த விஎம்க்கு சிபியூ இன்க்ரீஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த விஎம்க்கு வந்து 2 சிபியூ கொடுத்துருக்கல, 4 சிபியூ இருக்கு அப்படின்னா எனக்கு பத்தல, 8 சிபியூ வேணா யூ கேன் இன்க்ரீஸ் த சிபியூ. பட் நீங்க சிபியூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி ESXi ஹோஸ்ட்ல ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு இங்க இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதான் அங்க பண்ண முடியும். ESXi இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. அப்ப ESXi சிபியூ இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா, பிசிக்கலா இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நீங்க மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெமரி வந்து கம்மியாகிறப்ப அந்த 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 ESXi ஹோஸ்ட்ல அந்த ஹார்ட்வேர் இருக்குல்ல, அந்த ஹார்ட்வேர்ல ஃப்ரீயா மெமரி ஸ்லாட் இருந்தா யூ கேன் ஏபிள் டு இன்க்ரீஸ் அப்கிரேட் த மெமரி. ஆனா CPU அவ்வளவு சீக்கிரம் அப்கிரேட் பண்ண முடியுமா கேட்டா பண்ணது கொஞ்சம் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா மெமரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64 GB மெமரி கிடைக்கும், 32 GB மெமரி கிடைக்கும். ஒரு மெமரி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20,000 30,000 40,000. ஆனா CPU பொறுத்த வரைக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ணணும் போனோம்னா லேக்ஸ் கணக்கில் ஆகும். ஒரு இன்டெல் Xeon ஸ்கேலபிள் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டோம், லைக் அது வந்து ஒரு கோல்டு ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ராசஸரே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் இருக்கும். அப்போ CPU ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்க போறது வந்து ஒரு டஃப்பான காரியம். இன்னொன்று அந்த மதர் போர்டில் CPU வந்து அப்டேட் பண்றோம். உதாரணத்துக்கு என்கிட்ட இப்போ என்கிட்ட வந்து 16 கோர் தான் இருக்குது, ரெண்டுமே 16 கோர் தான் இருக்கு. எனக்கு 16 கோர் பத்தலை. ஐ வாண்ட் டு அப்கிரேட் அப்படின்னா இந்த CPU மாற்றணும். அப்படி CPU நீங்கள் மாற்றினீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும், இந்த மதர் போர்டை ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும், CPU ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். இதை நீங்கள் வெண்டாட்ட தான் செக் பண்ணணும், நம்மளே செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா அது எவ்வளோ கோர் சப்போர்ட் பண்ணணும் அந்த மதர் போர்டு. இப்போ 16 கோர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த மதர் போர்டு 32 கோர் சப்போர்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த CPU சப்போர்ட் பண்ணுமான்னு பார்க்கணும். எல்லாம் கம்பேட்டபிள் இருந்தா யூ கேன் ஏபிள் டு அப்கிரேட் த CPU ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க வேற வழியே இல்லை, உங்களோட கிளஸ்டர்ல ஒரு புதுசா ஒரு ESXi ஹோஸ்ட் ஆட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. மெமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியா மெமரி அப்டேட் பண்ணிக்கலாம் ஸ்லாட் ஃப்ரீயா இருந்தா. ஆனால் CPU பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரமா நீங்க CPU அப்டேட் பண்ண முடியாது. வேற வழி இல்லாத பட்சத்தில் யூ ஹேவ் டு கோ ஃபார் நியூ ESXi அந்த கிளஸ்டர்ல ஆட் பண்ணீங்கன்னா மேபி இந்த CPU யூட்டிலைசேஷன் கம்மி பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு யூ ஹேவ் டு ப்ரொவைட் ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் டு த மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், ரிப்போர்ட் கொடுங்க. இந்த ESXi பெர்ஃபார்மன்ஸோட ரிப்போர்ட் கொடுங்க. இந்த ESXi பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரா எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணுது, இது லாஸ்ட் 1 இயரா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா 90% மேலே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதனால நமக்கு வந்து அதிகமாக இம்பாக்ட், ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் வருது, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாகுது, பிஎம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருக்குது. அப்போ நமக்கு டிக்கெட்டும் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. we will go for increase the or we can go for update add the new host அப்படின்னு சொல்லி நம்ம சஜஷன் பண்ணணும். அது வேலிடா இருந்துச்சுன்னா they will provide the approval. அப்போ ஒரு புதுசா ஒரு ESXi கமிஷனிங் ப்ராசஸ் பண்ணி அந்த ESXi நம்ம உள்ள ஆட் பண்ணிட்டு தென் அந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம மைக்ரேட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த யூட்டிலைசேஷனை வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் ப்ராப்பரான வே. ஸோ இதுல டவுட்ஸ் தான் கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் தி செஷன். ஹலோ, சொல்லுங்க. தெரியும் ப்ரோ. அந்த ஜிகாஹெர்ட்ஸ் மட்டும் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ஒரு டைம் சொல்றீங்க? நான் கிளாஸ் எடுத்தனா எஸ் எடுத்தனா கோர்னா என்ன த்ரெட்னா சொல்லி கால்குலேஷன் எடுத்தனா ஞாபகம் இல்ல சார் எனக்கு ஞாபகம் இல்ல. எஸ் சார், கோர் த்ரெட் கால்குலேஷன் எடுத்தேன். ஒரு கிளாஸ் எடுத்து நினைக்கிறேன். ESXi 8.0 ப்ராப்பரா தெரியாது, அது ESXi 7.0 தான் ப்ராப்பரா தெரியும். ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து இங்க இல்ல. 7.0 ப்ராப்பரா இருக்கும். எவ்வளவு இது ஸ்கிரீன்ஷாட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அது CPU கால்குலேஷன் இருக்கும்.
CPU. ஆல்ரெடி இந்த கிளாஸ் எடுத்தா நினைக்கிறேன். நீங்க இந்த இதை ரெஃபர் பண்ண இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு. இது பாருங்க, இந்த ESXi-யோட CPU கோர் 48 CPU இருக்குது. which means இந்த ESXi-ல 2 சாக்கெட் இருக்குது. 2 சாக்கெட்னா இப்போ நான் காமிச்ச மாதிரி மதர் போர்டு, இந்த மதர் போர்டில் 2 ப்ராசஸர் 1 ப்ராசஸர் 2, இதுக்கு பேர் சாக்கெட்னு சொல்லுவோம். இது CPU1, CPU2. சரியா? அக்கார்டிங் டு த ஸ்கிரீன்ஷாட், கோர்ஸ் பெர் சாக்கெட், இந்த ஒரு சாக்கெட்ல 24 கோர்ஸ் இருக்குது. இதுலயுமே 24 கோர் இருக்குது. கோர்ஸ் பெர் சாக்கெட் 24. ஹைப்பர் த்ரெட்டிங் ஆக்டிவா இருந்துச்சுன்னா 24 × 2 48 கிடைக்கும் எனக்கு. இதுல எனக்கு ஹைப்பர் த்ரெட்டிங் ஆக்டிவா இருந்துச்சுன்னா 24 × 2 48 கிடைக்கும். 48 CPU. So 48 + 48 is equal to 96. தர்க்க வேல்யூ தெரியுதா? லாஜிக்கல் ப்ராசஸர் பாருங்க 96 அப்படின்னு காமிக்குதா? அப்ப ஹைப்பர் த்ரெட்டிங் எனேபிளா இருக்குது. ஒரு சிபியூக்கு 24 கோர்ஸ். ஓகே, ஹைப்பர் த்ரெட்டிங் எனேபிளா இருந்தா 24 × 2 48 லாஜிக்கல் ப்ராசஸர் நமக்கு கிடைக்கும். 2 சாக்கெட் இருக்குது. 48 × 48 நமக்கு 96 லாஜிக்கல் ப்ராசஸர் நமக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளோட வேல்யூ. அதே மாதிரி கிகாஹெர்ட்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கல்ல. இப்ப கிகாஹெர்ட்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னா, இந்த ESXi ஹோஸ்டோட கெப்பாசிட்டி பாருங்க 115.2 GHz. நமக்கு மொத்தம் 48 CPU இருக்குது. அதாவது 48 CPU அப்படின்னா இதுல ஒரு 24, இதுல ஒரு 24 இருக்குது. 24 + 24 is equal to 48. 48 into அந்த கிளாக் ஸ்பீட் என்ன? 2.4 GHz. 2.4 GHz. அப்ப நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா (48 × 2.4 GHz) is equal to 115. அப்ப இதோட மொத்த GHz வந்து 115 GHz. இந்த வேல்யூ வந்திருக்கா? டோட்டல் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 115 GHz. இப்படிதான் கால்குலேட் ஆகும். கொஞ்சம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலா இருக்கும். பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு சொல்லிட்டு. அந்த ஜிகாஹெர்ட்ஸ் போட்டா நமக்கு கிடைச்சிரும். ஆமா, இந்த டோட்டல் வேல்யூ இங்க கிடைக்கும். உங்களோட ப்ராசஸர் என்ன கிகாஹெர்ட்ஸோ இதுல தெரியும். உங்களுக்கு ப்ராசஸர் என்ன கிகாஹெர்ட்ஸ். இங்க பாருங்க, ப்ராசஸர் டைப் பாருங்க. இன்டெல் Xeon ப்ராசஸர் கோல்டு ப்ராசஸர் 2.4 GHz. அப்ப மொத்தம் 48 CPU இருக்கு. 48 × 2.4 GHz is equal to 11. இந்த GHz வந்துரும். சரியா? ஓகே, எஸ். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கன்க்ளூட். Any doubts? ரெடி முடிச்சுக்கிறேன். ஓகே. ஓகே, எஸ். பாப்போம், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.